சிவகங்கை அருகே உள்ள முத்தலூர் கிராமத்தில் 4 தலைமுறைகளாக வசித்து வரும் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் அடிப்படை வசதிகள் வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடிகளை ஏற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். முத்தலூர் கிராமத்தில் அரசு நஞ்சை புறம்போக்கு நிலத்தில் 35 குடும்பங்கள் 4 தலைமுறைகளாக வசித்து வருகின்றன. இதில் 10 குடும்பங்களுக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 25 குடும்பங்களுக்கு பட்டா மறுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் மின் இணைப்பு, வங்கிக் கடன் உள்ளிட்ட அரசு சேவைகளை பெற முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் கிராமத்தில் முறையான சாலை வசதியும் பாதுகாப்பான குடிநீர் வசதியும் இல்லாததால் அருகில் உள்ள ஊப்பாற்றில் ஊற்று தோண்டி தண்ணீர் எடுக்கும் அவல நிலை நிலவுகிறது. எனவே உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தி ஊரில் உள்ள அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடிகளை ஏற்றி மக்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இங்கே முத்தலூர் முரசடி கிராமத்தில் 60 குடியிருப்பு இருக்கேன். இதில் ஒரு 5 குடியிருப்புக்கு தான் பட்டா இருக்குது. மிச்சம் 55 குடியிருப்பு பட்டா கிடையாது. எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. நாங்கள் கருப்பு கொடி கட்டி நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வீடு புதுசாக கட்டி வரவங்களுக்கு வீட்டு வசதி போட்டு தரமாட்டுறாங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். 2வது குடி தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை. குடி தண்ணி எடுக்கிறா இருந்தாலும் நாங்கள் 2 கிலோமீட்டர் வந்து உப்பாரில் போய் தண்ணி எடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு குடம் 25 ரூபா போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அப்படி ஏதாவது ஏற்பாடு பண்ண 3 முறை ஏற்பாடு பண்ணிட்டோம். இது வரைக்கும் இது மாதிரி எதுவும் இல்லை. நீ அதுக்கு மேலே அதை பண்ணியிருந்தா நாங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி எல்லாம் கொண்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு நாங்கள் ஊரோடு வெளியேறிடுவோம். முத்தலூர் மரசவெட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, பட்டா வசதி இல்லை. எங்கே போய் கரண்ட் இதுகளுக்கு எதுக்காவது லோனுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து பட்டா கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பட்டா எப்படி நாங்கள் கொண்டு வர்றது? இப்போ காலியாக கிடக்க இடத்துக்கு எங்களுக்கு ஏதாவது பண்ணானா தான் நாங்கள் வீடு கட்ட முடியும். வீட்டு லோன் கொடுத்தா தான் நாங்கள் லோன் வீடு கட்டி அதை கொண்டு காமிக்க முடியும். தண்ணி வசதியெல்லாம் இல்லை, பட்டா வசதி இல்லை. கருப்பு கொடி கட்டி போராட்டம் பண்ணுறோம். வீடு கூட கருப்பு கொடி கட்டி நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்.